ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அதாவது அட்வான்ஸ் லெவல்லாம் என்ன அப்படின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் லாங்குவேஜில். செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்ட்டு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம எனர்ஜி சைட்லேருந்து எப்படி எடுக்குது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வீடியோ வாங்கணும் யாரும் நினைச்சாலோ, இல்லை கற்றுக்கணும்னு நினைச்சாலோ, கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,030 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 25,055 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் மார்க்கெட். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகி ஒரு ஓப்பனுக்கு மேலே ஒரு நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் நிற்கிது. ஓகேங்களா? ஆனால் இன்சைட் மார்க்கெட் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம கால் புட் ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஏன்னா ரெண்டு சைடும் ப்ரீமியம் கரைப்பானுங்க. இதுதான் வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு இதை. ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் இங்கே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் 15 மினிட்ஸில் 25,060-55 பக்கமாக இருக்குது. அப்போது 25,000 காலும் மேலே 25,100 புட்டும் தான் இந்த மணி. ரெண்டுத்தையும் தான் போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம காலை போய் பார்த்தோம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு ஓப்பனுக்கு மேலே நிற்கிறான் அப்படின்னாலே, ஒரு 15 மினிட்ஸ் ஓப்பனை உடைக்காமல் நிற்கிறான் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் மாதிரி திங்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 காலோட சார்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல, நடுவில் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸாக்டாக லோ பக்கமாக ஓப்பன் ஆகுது. லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸில் லோவை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். நம்ம செட்டப் பிரகாரம் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ள வருது, ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ள வருது, ஐ பிரேக் லோ பிரேக். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 8 என்ட்ரி 7 என்ட்ரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு என்ட்ரி வந்து ரொம்ப க்ளீனாக ஈஸியாக எடுக்கலாம். அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் இவனோட ஓப்பன் ப்ரைஸ் ஆக்சுவலாக 25,000 காலுது 68. ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். இன்னொன்று மெயின் ரீசன் இவனை எடுத்ததுக்கு ரீசன், மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் தான் இவன் லோவை பிரேக் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், இன்னொன்று ஓப்பனுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது 15 நிமிஷத்தில். அப்போ இவன் லோவை பிரேக் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இன்னொன்று, புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணால் தான் இவன் லோவை பிரேக் பண்ணணும். புட் ஆப்ஷன் ஐக்கிட்டே போகல. ஓகேங்களா? நடுவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவன் ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னும் போது இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. லாஜிக் அதுதான், எழுதப்பட்ட விதி இது. ஓகேங்களா? ஆனால் இதுதான் 100% நடக்கணுமா, நடந்தே ஆகணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது. நடக்காமையும் போகலாம். ஓகேங்களா? 80% இப்படி தான் நடக்கும், 20% அது நடக்காமையும் போகணும். அப்போது நம்ம இந்த மாதிரி செட்டப் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது 90 அப்படின்றது 80 90ன்றது அட்வான்ஸ் லெவல். அதை தாண்டி புல் பேக் வந்து நின்று போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். இவ்வளோ தான் நம்ம வேலை. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே லோ வந்து பிரேக் ஆகாமல் லோ உள்ள வரான், பிரேக் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் தாண்டி புல் பேக் ஆகும்போது என்ட்ரி நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். அப்போது இவனை எடுக்கும்போது இவனோட ஆப்னட் லெவலை கீழே உடைக்கணும், இவன் லெவலில் மேலே உடைக்கணும். சேம் அப்படி தான் இருந்தான். புட் ஆப்ஷன் 25,100 புட் ஆப்ஷன் லெவலை கீழே உடச்சி, ஓப்பனை கீழே உடச்சி
அவன் வீக்காக தான் இருந்தான். ஓகேங்களா. இன்னொன்று அவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை, எஸ்டர்டே ஐக்கிட்டே போகல அவன். அப்போ இவன் லோவை பிரேக்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். 90ன்றது தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் போகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஒரு 50 பாயிண்ட் 55 பாயிண்ட் மேலே மூவ் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட்டும். நம்ம எடுத்த ஒரு 2வது கேண்டிலே அவன் போயிட்டான், 120 வரைக்கும் போயிட்டான், 30 பாயிண்ட் போயிட்டான். ஒரே கேண்டிலே 30 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு வெளியே தான் வரும். ஏன்னா எக்ஸ்பெரி ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் திருப்பியும் இங்கே புல் பேக் ஆகி 12 மணிக்கு திருப்பியும் ஒரு பெரிய டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டேயெல்லாம் உடைச்சான். ஆனால் ப்ரீமியம் பாருங்கள் எஸ்டர்டேயே உடைக்க முடியல. ஓகேங்களா. ஒரு 12:30 மணிக்கு அந்த இடத்துல ப்ரீமியம் உடையல, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. 12:30 1:30 மணி வரைக்கும் எஸ்டர்டேயே உடைக்க முடியல. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரான் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோ கிட்ட வரணும். ஓகேங்களா. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இவன் வீக் ஆனதுனால. ஏன்னா ஐயை உடைக்காமல் கீழே வரான் அப்படின்னால அது வீக்கு தான். ஓகேங்களா. அப்போது 25,200 அப்படின்ற புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக பாருங்கள் அவன் லோ வரைக்கும் போயிருப்பான், எஸ்டர்டே லோ வரைக்கும் போயிருப்பான் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டர்டே லோ. பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 50 ரூபாயில் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மணி 1:30 மணி போல் எஸ்டர்டே லோ இது தான் 98, 40 பாயிண்ட் இருக்குது லோ. ஓகேங்களா. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஆனால் லோ உள்ள வரணும். ஏன்னா இவன் ஐயை உடைக்கலாம், இவன் லோ உடைக்கக்கூடாது, அதான் ரூல். ஓகேங்களா. அப்போ இவன் என்ன பண்ணுறான், லோ உடைச்சி மேலே போகிறான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். இன்னொன்று இவன் ஐயை உடைக்கல, புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல. திருப்பியும் பாருங்கள் ஐ லோவில் வச்சு எப்படி என்ட்ரி. இது ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்போது அதே மாதிரி பாருங்கள் திருப்பியும் புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல. புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலனா கால் ஆப்ஷன் லோ உடைக்கக்கூடாது. திருப்பியும் பாருங்கள் இந்த மணி கால் ஆப்ஷன் 25,200 கால் ஆப்ஷன் திருப்பியும் பாருங்கள் லோக்கு கீழே இருக்கிறான். ஆனால் அவன் ஐயை உடைக்காமல் இவன் லோ கீழே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் ஜாக்பாட் காலாக மாறும் அது. ஓகேங்களா. தெளிவாக நம்ம திருப்பியும் 70ன்ற அட்வான்ஸோட தாண்டம்போடு எடுக்கலாம். 70 அவன் ஓப்பனு, 70 அவனோட ஓப்பனை தாண்டும் போது கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி டைம் 2 மணிக்கு நடக்குது. இது 2 மணிக்கெலாம் இதை போய் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காலையில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால நம்ம ஒரு என்ட்ரி தான் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா 10 ரூபாவில் ஒரு சின்ன ப்ரீமியம் கிடச்சா எடுப்போம். அது மாதிரி ஆக்சுவலாக நம்ம எடுக்கலை. ஆனால் 1:30 மணிக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது, இந்த புட் ஆப்ஷன் என்ட்ரி. இது 5 ரூபா 10 ரூபாவில் எடுத்துருக்கலாம் இதை. ஏன் அப்படின்னா 25,200 புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இவன் ஐயை உடைக்கலன்னா அவன் லோ உடைக்கக்கூடாது, லோ உள்ள வரணும் அவன். அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது கீழே இருக்க அவுட் த மணி புட் ஆப்ஷன் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பானுங்க. 25,150 25,100 புட் ஆப்ஷன் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பானுங்க. அப்போ அவுட் ஆஃப் த மணியில் கம்மி ப்ரைஸ் எவன் இருக்கான்னு பார்த்து நம்ம எடுத்து கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதை நம்ம எடுக்கலை, நம்ம போஸ்ட்டும் போடல அது. ஆனால் அதில் என்ட்ரி தெளிவாக வந்தது. இவன் ஐயா உடைக்கலனாலே அவன் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. கரெக்டாக 1:45 மணிக்கு நம்ம போய்ட்டு பார்க்கலாம் 25,200ன்ற புட் ஆப்ஷனை. ஆக்சுவலாக பாருங்கள் 25,200ன்ற கரெக்டான இந்த மணியில் போனீங்கன்னா 50 ரூபா இருக்குது. இதே 25,100ன்ற புட் ஆப்ஷன் போய் பாருங்கள் நீங்கள், ரொம்ப கம்மியாக இருப்பான் அந்த டைமில். பார்த்தீங்கன்னா 13 ரூபா. இவனை எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம் 1:30 மணிக்கு. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் கீழே வந்துட்டான் 1:30 மணிக்கு. அப்போது இவன் லோ உள்ள வரணும். ப்ரீமியமும் நமக்கு ஏற்ற மாதிரி 0 to 0 கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருக்குது. மேக்ஸிமம் 15 ரூபாக்குள்ளே இருக்கணும், இருக்குது. ஓகேங்களா. 20 ரூபாக்குள்ளே இருந்தால் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா சின்ன ப்ரீமியம் தான். ஓகேங்களா. இங்கேயே எடுக்கணும் ஆக்சுவலாக ஒரு மணிக்கே எடுக்கணும். ஏன்னா அவன் 1 மணிக்கே உடச்சிட்டான் ஐயை கீழே. அதாவது கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடைக்கும் போது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்க. இவன் லோ உள்ள வரணும். இவனோட லோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவனோட லோ இதுதான் 45 ரூபா. 13 ரூபாயில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15 ரூபாயில் எடுத்தால் கூட 45 ரூபா. இது வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட் வைக்க முடியும். இவன் உள்ளே உடச்சி மேலே வருவானான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா.
பாருங்கள், இவன் உடச்சி மேலே போகிறான், ஆனால் ஐயை உடைக்க முடியல. ஐயை உடைக்காமல் கீழே வந்துட்டான். புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலாம், கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அகைன் திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான் 3வது வாட்டி. ஆனால் இந்த 2 என்ட்ரியும் நம்ம எடுக்கல. ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுமா எக்ஸ்பெரியில் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. சடன் நீங்கள் இங்கே இந்த ப்ரீமியம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 10 ரூபாயில் ஃப்ளக்சுவேஷனே ஆகலனாலும் கரைய போகுது, லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த மூமெண்ட் கொடுத்துருவான். ஆனால் ஒரு மார்க்கெட் முடிகிற டைமில் ஃப்ளக்சுவேஷன் நடக்குமான்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் வந்து சாதா டைமில் எடுக்கலாம். மற்றபடி இந்த எக்ஸ்பெரி டைமில் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இவன் ஃப்ளக்சுவேஷன் ஆவானான்னு தெரியாது. சடார்னு நின்றுவான் ஒரே டைமில். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் சின்ன ப்ரீமியமாக தான் எடுக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரி லோவில் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் இவன் போய் ஐயை உடைக்காத போது அவனை எடுக்கணும், அவன் போய் ஐயை உடைக்காத போது இவனை எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அந்தந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸ்பெரின்றதுனால சில டைமில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகாது. 13 ரூபா 10 ரூபா, அதாவது அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனாலும் கூட நீங்கள் 10 ரூபா 15 ரூபா ப்ரீமியம் தான் தாராளமாக எடுக்கலாம். அதாவது கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் கீழே வரும்போது புட் ஆப்ஷனை இந்த மாதிரி எடுக்கலாம். அதேமாதிரி புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் கீழே வரும்போது கால் ஆப்ஷனை சின்ன ப்ரீமியம் 10 ரூபா 15 ரூபா இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனாலும் எடுக்கலாம், எக்ஸ்பெரியில் மட்டும். ஓகேங்களா? எக்ஸ்பெரி டேயில் மட்டும், மற்ற டேயில் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் லோவை டார்கெட்டாக வச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஒரு 30 பாயிண்ட் கிடச்சா. ஏன்னா சின்ன ப்ரீமியம் தான், அழகாக வச்சுட்டு வெளியே வரலாம். இது ஆக்சுவலாக வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலாக இதுதான் ஆப்ஷன் க்ரீஸ் ஸ்ட்ராட்டஜி. இது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகுமா அப்படின்றது எப்போனா ஒரு டைம் நடக்கும். ஆனால் நம்ம ஒரு வாட்டி தான் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அது 2வது வாட்டி நடந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. 3வது வாட்டி நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஒரு வாட்டி என்ட்ரி எடுத்தோமா ப்ராஃபிட் பண்ணுமா விட்டுடணும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்க தான் போகுது. இந்த மாதிரி நீங்கள் டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக பண்ணிங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? மற்றபடி அட்வான்ஸ் லெவலில் தாண்டினோடனே போயெல்லாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு டக்குலாம் பண்ணக்கூடாது. யார் வீக் ஆகிறா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, இதில் பாருங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த செட்டப் எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோ பக்காவாக இதில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? அதாவது இது ஆக்சுவலாக புட் ஆப்ஷனோட சார்ட்டு. கால் ஆப்ஷன் காட்டுறோம். நான் கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ள வரான் பாருங்கள். லோ உள்ள வரான், அழகான என்ட்ரி. ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப்பில் மட்டும் வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்கும் போது எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் லோவே உடைக்கல, ஆனால் இவன் லோ கீழே இருக்கிறான். அப்போது மார்க்கெட் உள்ளே வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். மார்க்கெட் லோவை உடச்சிருந்தா கூட நம்ம பை பண்ணலாம் 15 மினிட்ஸில் எடுக்கிறதுக்கு. மார்க்கெட் லோவே உடைக்கல, ஆனால் இவன் லோ உள்ளேருந்து மேலே வரான் பாருங்கள். அப்போது இவன் லோ உடைக்காமல் மேலே வரான்னா மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான், அது ரொம்ப முக்கியம். லோவும் பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான் 15 மினிட்ஸில். அப்போது இவன் எவ்வளோ அழகான என்ட்ரி இது. இந்த ஒரு என்ட்ரி தான் பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? மற்ற என்ட்ரியும் பர்ஃபெக்ட் என்ட்ரி தான். செகண்ட் என்ட்ரி இதுவும் ஐயை பிரேக் பண்ணாமல் ஐ உள்ள வரான் பாருங்கள். இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், சின்ன ப்ரீமியமாக இருந்தால். ஏன்னா மணி அப்போ 1:30. ஓகேங்களா? 1 மணி 1:30 மணி ஆகிடுச்சு. அப்போ எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இந்த 1:30 மணி 2:30 மணிக்கு இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுமான்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அதில் போய் நம்ம ஆக்சுவலாக சின்ன ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகணும். அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும்னாலும் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட புட் ஆப்ஷனை இந்த இடத்துல எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மணி புட் ஆப்ஷனை இல்லை அவுட் த மணி புட் ஆப்ஷனை ஒரு 10 ரூபா 15 ரூபாயில் எடுத்துகிட்டு விட்டுடணும். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் 1/2 ஹவரில் அவன் ஃப்ளக்சுவேஷன் நடந்தால் ஓகே, இல்லைனா வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கேஸ் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். இன்சைட் மார்க்கெட், ஆனால் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக மூவ்மெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் ஐவி போய் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஐவி வந்து எப்போவுமே வந்து ஒரு 15 மேலே 20 மேலே இருந்தாலே ஒரு ஃப்ளக்சுவேஷன் நல்லாயிருக்கும். ஒரு 10க்குள்ளே இருந்ததுன்னா அந்த இடத்துல மாவு அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே இடத்துல ப்ரீமியத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக சில டைமில் ஐவி கம்மியாக இருந்தாலும் ஃப்ளக்சுவேஷன் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் லோ கிட்ட வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுக்கிறோம் நம்ம, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? மற்றபடி அதனால தான் நம்ம அதெல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றதுனால தான் நம்ம அதை பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ஐவி இதெல்லாம் வச்சு எதையுமே பார்க்குறதில்ல. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறதுல மார்க்கெட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் பாருங்கள், ஒரே கேண்டில் எத்தனை பாயிண்ட் பாருங்கள். 140 150லேருந்து 100 பாயிண்ட் ஏறிக்கலாம் 2 கேண்டிலில். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் பார்த்து ஐவி கரெக்டாக இருக்கா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் யார் அதிகமாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எடுக்கிறதுல முடிஞ்சே போயிடும். ரொம்ப சிம்பிள். ஐயை இவன் கீழே உடைக்கிறான், ஐ உள்ள வரான், அப்போது புட் ஆப்ஷன் லோ உள்ள வரணும். ஓகேங்களா? ஆப்ஷன் க்ரீஸ் பிரகாரம்
புட் ஆப்ஷன் சின்ன ப்ரீமியம் தான் எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸ்பைரி டைம் இல்லாத டைமில் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுக்கணும். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிளாக அட்வான்ஸ் லெவல் எடுக்கிறோம், என்ட்ரி எடுக்கிறோம், இவ்வளோ தான் இருக்கும் கோர்ஸ் வீடியோவில். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்கள் கைஸ் எல்லாருமே. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.